சுவாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, யோகியர்களே, சித்தர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு செஞ்சி செஞ்சி பக்தராக செஞ்சி மைக்காங்க தடவி இன்னும் கொஞ்சம். முதல் உத்தரவு, நீங்கள் எல்லாரும் செஞ்சு கோட்டையா? அப்படியா அப்படியா, சரி சரி சரி. தொழிலையும் என் குடும்பத்தையும் பேணி காத்து தரணும்னு கேட்டு வந்தது யார்? கால்வன் சொல்லலாம். நீங்கள் செஞ்சு நீங்கள் திண்டி வேணும்னா சார், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. செஞ்சு என்ன ஊருக்குள்ளே வாழுதவங்கள தான் நம்ம கூப்பிட்ருக்கோம். இன்னும் 2 முறை காலில் வந்துட்டு வாங்கப்பா. வா உட்கார். அது யாரு? உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 9 ஆண்டு காலங்களாக பொல்லாத கடனும் கஷ்டமும் பட்டு மனவேதனை அடைந்தீர்கள். உண்மையா இல்லையா? இடைப்பட்ட காலத்தில் குடியிருக்க வீடு இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடித்தேன். ஆனால் நான் ஒரு கட்டுமனையை இப்போ உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கேன். அதே மாதிரி நடத்துகிற தொழிலில் அடிக்கடி சறுக்கலும் கடன்களும் வேதனைப்பட்டு நொந்து வந்திருக்கிய. இப்போ வேறு என்னப்பா வேணும் உங்களுக்கு? இந்த வண்டியை நல்லா ஓட்டி தரேன், இன்னொரு வண்டி எடுக்க பணமும் தரேன். இந்த வாரத்தில் இன்னொரு வண்டி எடுப்படா. கல்யாணம் மட்டும் ஆடி அமாவாசைக்கு பிறகு நடக்கும். பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு வாமா. இவனுக்கு என்ன? என்ன கருப்பசாமி? அப்படியா? மூணே கால் ஆண்டுகளாக உன்னுடைய கணவனுடைய ஆரோக்கியத்திலும் மனதிலும் குழப்பம் உண்டா? இப்போதைக்கு கடன்களாலும் மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இந்த சூழ்நிலைக்கு எதுவும் செய்வனை வேண கோளாறு இருக்குமான்னு உங்கள் மனத்தில் ஒரு சங்கடம். அப்படி செய்வனையெல்லாம் நடக்கலை. அதனால் வீணான கற்பனை, அவைகளை கைவிடலாம். வேறு என்ன வேணும் உனக்கு? பிள்ளைய என்ன செய்யணும்? படிக்க வச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். வீட்டுக்காரனை பற்றி பேச வேண்டாம். கர்மசாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கல்வி கேட்டு வந்தது யாருப்பா? நல்லா இருக்கா? நீங்கள் செஞ்சியா? அப்படின்னா இல்லை, நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி ஊர் மாதிரி வந்து நிற்கக்கூடாது. பாண்டிச்சேரி அங்கே நின்றுங்க முதல்ல. சரி சரி, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, அங்கே இருக்கட்டும், ஆறட்டும். அவசரப்படக்கூடாது. எல்லாரும் ஒன்று போல கரெக்டாக நிற்கணும். பாண்டிச்சேரி தன் பொம்பளை பிள்ளையை திருத்தி தானு கேட்டு வந்தவன் யாருப்பா? அமைதியாக நின்னுங்க. அலைப்பாயும் கடலோரம் இளமான்கள் போலே. கால் வந்துட்டு வா. நீ யாருமா? நீ அக்காளா? அவன் உனக்கு அக்காளா? நீ அக்காளா?
விளையாடி உறவாடி துன்பம் காணுதே. வா. சரியாக 1.25 ஆண்டுகளாகவே இவளுடைய உள்ளத்தில் வேறொரு நட்பும் உறவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினாளா? தெரியப்படுத்தலை. இப்போதைக்கு தன் வாழ்வை தானாக அமைத்து கொள்ளலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்து உயிருக்கு போராடுகிற சில வித்தைகளெல்லாம் செய்யக்கூடிய நிலைகளை அடைந்திருக்கிறாள். உண்மையா? கால் வந்துட்டோம். மருந்த போடப்போம். ஒரு வெயிலும் போடலை. சரி இருக்கும். எதுவும் இவ வயிற்றுக்குள்ளே மருந்து கிடக்குமா, அல்லது மந்திரத்தால் வசியம் பண்ணி மயக்கிட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் பெற்றவங்களுக்கு இருக்குது. இருக்காப்பா? அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளையுடைய மனசு இப்படியெல்லாம் மாறாது, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு கடினமான நம்பிக்கையை பிள்ளைகள் மீது செலுத்தி அவளுடைய தவறான உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத மதியற்றவர்களாக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். இதுக்கு மந்திரமும் இல்லை, தந்திரமும் அல்ல, இவளுடைய மனதே திரும்பி விட்டது என்பதுதான் உண்மை. அதனால் அந்த பக்கத்திலிருந்து வெளியேறி விடுவாளா, வெளியேற மாட்டாளா, அந்த நிலைகளிலிருந்து மாற்றம் வேணும் என்பது உங்களுடைய கருத்து. உனக்கு என்ன பண்ணணும்? அவங்க கூட தான் வாழணும். என்னடா செய்யணும்? கண்ண மூடி. நீ கால் ஒன்று அணி மட்டும். தன்னையும் இழந்தாள், தன் தரத்தையும் இழந்தாள். அதனால் ஒருத்தரோடு வாழ்ந்துடணுங்கிற எண்ணத்தோடு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் வாழ்க்கையை கடைசி வரை கொண்டு போக மாட்டான் என்பது உங்களுடைய கருத்து. செத்தாலும் பரவாயில்ல, அவங்க கூட தான் வாழணும்னு இவளுடைய எண்ணம். இந்த இரண்டுக்கும் வருகிற அமாவாசை வரை கால அவகாசம். புரியுதா? அமாவாசை அன்னைக்கு வந்து சேருங்க, அன்னைக்கு முடிவு செய்வோம். சற்று பொறுமையாக இருங்க. வெற்றியாகிட்டார். கர்மசாமிக்கு வாப்பா. பிறகு பார்த்து போ. நல்லா இருமகளே. அப்படியா? இளையராஜா மியூசிக்கெல்லாம் ஓடுது பாட்டு. பாண்டிச்சேரி ஒலிபெருக்கி ரேடியோ செட்டு வச்சுருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. ஒரு காலத்தில் பழைய பாட்டெல்லாம் நல்லா போட்டிருக்கியப்பா. பட்டிக்காடா பட்டினம் மாவட்டத்தில் பாட்டெல்லாம் போடுவியா? சத்தம் கேட்க. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெடிப்பு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடைப்பட்ட 1.25 ஆண்டுகள் உன் தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் ஒரு பிள்ளை சம்பந்தமான வேதனையும் உன் உள்ளத்தில் ஓடுது. உண்மையா? இந்த 2 நிலைகளையும் உனக்கு உயர்த்தி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா உனக்கு மகாலட்சுமி கடாட்சம் தந்திருக்கேன். பணம் பெருகும், தொழிலும் பெருகும், பிள்ளைகளையும் காப்பாற்றுறேன். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. பாண்டிச்சேரி யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு அண்ணாச்சி அவர்களே? அப்படியா? சரி, நீங்கள் கீழே உட்கார முடியாது. நீங்கள் உட்கார முடியுங்களா? நீங்கள் உட்காருங்க. பிடிச்சிக்கோ. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு மூலையில் ஒரு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கா? இருக்கா? இடது பக்கம் போனால் விநாயகர் வருவார். இருக்காரா? நீங்கள் மட்டும் கால் வந்துட்டு வாங்க. எண்ணிதாரும் தவத்தோனி எம்பிய சொல் அருமத்தில் எரிவேல் பாய்ந்து.
இந்த வழக்கில் வெற்றி இந்த ஓராண்டுக்குள்ளே நடத்தி தந்துருந்தேன். இந்த உடலில் உள்ள பாதிப்பு இடுப்புக்கு கீழ் தொடை, முட்டு, அதுக்கு கீழ் உள்ள தசை நார்களெல்லாம் உணர்ச்சியற்று மரமரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மருத்துவங்களால் பல கண்ட பிறகும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை. இது எப்படி வந்தது என்ற தெளிவும் கிடைக்கவில்லை. இதான உண்மை. இதுக்கு எதுவும் மாந்திரிகம் சொந்தமான செய்வினைகள் நடந்திருக்கலாமா அப்படி இருக்கிற ஐயப்பாடும் பல போட்டி பொறாமைகளால் நமக்கு நடந்திருக்கும் என்ற எண்ணமும் உங்கள் உள்ளத்தில் உறுதியாக இருக்கிறது. இருக்கா மகளே? கால் ஒன்று வா. அப்படியாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக ஒரு பெண் ஒருவள் கடினமான பொறாமை கொண்டு போட்டியால் நடக்கப்பட்ட மாந்திரிக செய்வனைகள் உண்டு. அதனுடைய அடிப்படையினுடைய பாதிப்பு தான் இது. இதை மாற்றி தெளிவாக நிற்க வச்சு நடக்க வச்சு தந்துருந்தேன். உங்கள் நீதிமன்றத்து வழக்கையும் நான் வெற்றியாக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? யாருக்கு? ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இப்போ வரப்போகுது. அது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். என் பேர் கருப்பண்ணன், ஐஏஎஸ்ன்னு வை. அந்த பிள்ளை ஐஏஎஸ் படிக்கும். இந்தா என்னை பார்த்து போங்க, வெற்றி உண்டு. வாங்கப்பா. கர்மசாமிக்கு வாடா தம்பி. சரி, அப்படியா? இந்தா வாங்கிக்கா. இந்த நல்லாரு எல்லா நிலவும் போட்டு. உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? பாண்டிச்சேரி. யாருக்கு என்ன செய்து? வாங்க. என்ன செய்து அவளுக்கு? கால் வந்துட்டு வாமா முதல்ல. நீ கால் வந்துட்டு வந்து கண்ணை மூடி உட்காருங்க, என்னன்னு பார்ப்போம். கருப்பசாமி, அது என்னப்பா? அப்படியா? ஓஹோ, பார்க்குறேன். அவன் கையில் ஒரு நோட் புக்கை எடுத்து கொடுத்தேன். பக்கத்தில் எழுத்து எதுவுமே எனக்கு தெரியலை. எழுத்து எதுவுமே எனக்கு தெரியவில்லை. முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகின்ற மனநிலைகளை பெற்று இருக்கிறாள். உண்மையா? மனோதத்துவ ரீதியாக சில மருத்துவங்களை பார்த்தும் வெற்றியடையாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கால் ஒன்று. வேற அப்படியா? பிள்ளையை பெறுவது பிரசவத்தில் மட்டும்தான் கஷ்டம். அதை வளர்க்குறது மட்டும்தான் பெருங்கஷ்டம். புரியுதா? எல்லா நட்புகளால் ஆன பிரச்சனை. எதால? நட்புகளால் வந்த மனோபைத்திய நிலை. இந்த நிலைகள்லேருந்து உன் பிள்ளையை காப்பாற்றி தெளிவாக்கி வாழ வச்சு தந்தா போதும்ல. வாங்க, 3 முறை என்னை பாரு. சனிக்கிழமை காலையில் என்னை பார்த்துட்டு போங்க. கர்மசாமிக்கு இந்தா மகனே, ஜெயிச்சுட்டாரேன். நல்லா இருடா. போ. நான் நடத்துகிற தொழிலை எனக்கு கண்டினியூ பண்ண முடியலை, மன கஷ்டமாக இருக்குன்னு யாரடா கேட்டு வந்த? என்னடா தொழில் நடத்துகிற? கால் வந்துட்டு வா. நீ ஏஜெண்டா சரக்கு வச்சிருக்கியா? பம்பாயில் யார் இருக்காங்களா? பம்பாயில் உன்னுடைய சரக்கை மொத்தமாக எடுக்கிறது பம்பாய்க்காரன் தான் எடுக்கும். கால் வந்துட்டு அப்படின்னா நொல்லங்க. வெங்கடேசா, உட்கார வேண்டியதானே? ஒரு எலுமிச்சை சாறு போட்டு கொடு, வெண்ணி தண்ணீரில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு கடன் பட்டு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வேறு தொழில் மாற்றதுக்கு ஒரு வழி இருக்குமா? இது ஓயாமல் ஏமாந்துக்கிட்டே இருக்கனே,
என் மூலமாக பயன்படுத்துகிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டை மாற்றிக்கலாமாங்கிற ஒரு குழப்பமும் இருக்கும். ஆனால் வீட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக வாழலாம். யாரும் சொன்னாங்கங்கிற குழப்பத்தை மனதில் வைக்காது. உன் தொழிலை வெற்றியாக்கி தரேன், கடனை எதிர்த்து தரேன், வேறு என்னப்பா வேணும்? ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போகும். இந்தா சந்தோஷமாக நல்லா இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. உட்காருங்க, நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு தஞ்சாவூர், தஞ்சாவூர் தஞ்சாவூர், கருப்பசாமிக்கு தஞ்சாவூர். வெந்நீர் அணிந்ததென்ன சுக்கு தண்ணி, வேலை பிடித்ததென்ன காவிகள். தஞ்சாவூரா? அப்படியா? தஞ்சாவூர். தான் பெற்ற பிள்ளையை பற்றி மனவேதனைப்பட்டு வந்தது யாரு? என்ன பிள்ளை? என்ன பையன்? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை? என்ன அவங்களுக்கு? இப்போ கால் வந்துட்டு வா, உனக்கு தான். ஏற்றுக்கிடவே மாட்டேன், நல்ல காலில் விடலை, நீ சும்மா ஏனோ தானன்னு விழுந்துட்டு வர. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை, சின்ன பிள்ளை. பிள்ளையார் கோயில் எங்கே இருக்கு? உன்னுடைய பிள்ளையின் பேர் என்ன? மூத்த பிள்ளையின் பேர்? நான் சொல்கிறத நல்ல கேப்பியா? பக்கத்தில் வா. தலையாயமாக இருக்கின்ற விநாயகர் கோவில். தலைனா பிள்ளையாருக்கு மட்டும் தனி கோயில் இருக்கணும். அந்த கோயிலில் பச்சரிசி ஒரு படி, அதை நனைய வச்சு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 3 திங்கக்கிழமை அந்த பச்சரிசியை அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும். இந்த அபிஷேகத்தை செய்து உன் பையன் பேருக்கு 3 திங்கக்கிழமை அர்ச்சனை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை செய்கிற பொழுது அவனுடைய ஆரோக்கியம், உடல்நிலைகள் யாவும் சீராகும். இதுபோக ஒரு தோப்பு தடாகத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும். அதில் அம்மன் கோயிலும் இருக்கும், கருப்பசாமியும் இருப்பார், வீரனாரும் இருப்பாங்க. அந்த கோயிலில் போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்துடணும். இந்த 2ஐயும் பண்ணணும். இதில் உன் பையனுக்கு ஆரோக்கியத்தில் குறை வருவதற்கு வேறு எதுவும் பிரச்சனையானு பார்த்தேன். அதில் மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் நடக்கலை, கர்ம வினைகளின்படி நடந்த விஷயம். அதனால் ஆயுளுக்கு பங்கமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். ஒரு பிள்ளைய ஓராண்டுகளுக்குள்ளே பேச வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? ஆயுளுக்கு பங்கமில்லாமல் ஆக்கித்தாரன்னு சொல்லிட்டேனே, வெற்றி அடைவாய். இந்த 2 பரிவர்த்தனையும் ஒழுங்காக செய்யணும், முறை தவறாமல் வா, சென்று வா. கருப்பசாமிக்கு. அப்படியா? தஞ்சாவூர். பொம்பளை பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யார்? வாயா. என்னையா பொம்பளை பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வாப்பா. உன் பிள்ளைகிட்ட கல்யாணத்தை பற்றி நீ பேசுனியா? என்ன சொல்கிறா? உறுதியாக சரின்னு சொல்கிறாளா? ஒரு காலத்தில் அவன் உன்னைய மறுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாள், அது என்ன ஆச்சு? பாருங்கன்னு சொல்லிட்டான். உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா நீ என்ன செய்வ? உங்களை திசை திருப்பிட்டு தன் பாதையில் போயிட்டா என்னடா செய்வ? அப்படி ஒரு ஆள் மனது அவள் உள்ளத்தில் இருக்கிறது. அதைத்தான் உன்னிடம் பேசுகிறேன். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு வா. அந்த பிள்ளையினுடைய மனதை அலைப்பாயாம வைகாசி 30க்குள்ளே 2 ஜாதகத்தை கொண்டு வந்து பேசி முடிச்சு தாரேன். திசை திரும்பாமல் பார்த்து தரேன். இப்படி வெற்றி உண்டு. நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமாக இருக்கும், காசு பணமும் கிடைக்கும், கனிமையாக இருக்கும். கருப்பசாமிக்கு. தஞ்சை உரத்த நாட்டு எல்லை. நீங்கள் ஒருத்த நாடாக்கா? தஞ்சாவூரில் எந்த இடம்? மூதூர். என்ன ஊர்? புதனூர். புதனூர் எங்கே இருக்குது? தஞ்சாவூருக்கு முன்னாடி உரத்த நாடு. காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம். காலை வந்துட்டு வரலாம்.
வணக்கம் சார். நல்லா இருக்குங்களா? இன்னும் 2 தரம் காலில் விடணும். யூடியூப்பை ஆஃப் பண்ணுப்பா.